ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இரண்டாம் திருமணத்திற்கான திருமண கொடுப்பினை, அதாவது எந்தெந்த வரன்கள் யார் யாருக்கு அமையும் என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் அஸ்வினி நட்சத்திரத்தை பார்த்தாச்சு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் அவர்களுக்கான திருமண கொடுப்பினை, திருமண வரன்கள், இரண்டாம் திருமணத்திற்கான வரன்கள் எந்தெந்த ஜாதகம் அமையும் என்பதை இன்றைக்கு என்ன வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பரணி நட்சத்திரம், அதாவது மேஷ ராசியில் இருக்க பரணி நட்சத்திரத்திற்கான, அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க பரணி நட்சத்திரமாக இருந்தாங்கன்னா அவங்க ஒருவேளை திருமண முறிவு ஏதாச்சும் ஒருவேளை அவங்களோட லைஃப் பார்ட்னர் இறந்துருக்கலாம், இல்லை வேறு டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிரிஞ்சிருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தால் பிரிஞ்சு அடுத்த மேரேஜுக்காக அவங்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான திருமண கொடுப்பனை, அதாவது திருமண வரன்கள் எந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கிற ஜாதகம் வந்தால் அவங்களுக்கு ஏற்கனவே முறிவாயிடுச்சுல்ல, மறுபடியும் மேரேஜ் பண்ணி அவங்க பிரியாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழணும் அப்படின்னா எந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ள ஜாதகத்தை நம்ம பார்த்தோம்னா அவங்க பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வாங்க என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கான வரன்கள் எது எதுன்றதை தான் சொல்ல போகிறோம். நான் சொல்கிற அந்த குறிப்பான அந்த டிப்ஸ், அந்த ரூல்ஸ் ஃபார்முலா இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மாதிரி இருக்கிற அமைப்புள்ள ஜாதகம் வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு திருமணம் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு திருமண முறிவு மறுபடியும் இருக்காது, கசப்பான அனுபவம் இருக்காது, சந்தோஷமாக வாழ்வாங்க. சரிங்களா? அதுக்கான வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பரணி நட்சத்திரமா? அப்போது நான் சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கான வரன், நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார் யார் எந்தெந்த நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி, உத்திரம், பூராடம், இந்த 3 நட்சத்திரத்தில் ஒன்று ராசி நட்சத்திரமாக இருக்கணும், அதாவது சந்திரன் நின்ற நட்சத்திரமாக இருக்கணும், இல்லை லக்னம் நின்ன நட்சத்திரம் அதை இருக்கணும், லக்ன புலி நின்ன நட்சத்திரமாக இருக்கணும், இல்லை லக்னாதிபதி ஏறிய நட்சத்திரமாக இருக்கணும். இந்த 3ல் லக்னம், லக்னாதிபதி, ராசி நட்சத்திரம், இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று, இந்த ரோஹிணி, உத்திரம், பூராடம், இந்த 3 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் ஏறி இருந்துச்சுன்னா அவங்கள நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிட்டு மேரேஜ் செய்யலாம். அதே போல் 1, 4 சம்மந்தப்பட்டிருந்தா, அதாவது லக்னாதிபதி 4ஆம் வீட்லேயோ இல்லை 4ஆம் அதிபதி லக்னத்திலேயோ இருந்தாலோ, இல்லை லக்னாதிபதி 4ம் சேர்ந்து வேறொரு வீட்டில் இருந்தாலும் அந்த ஜாதக அமைப்பு உள்ள ஜாதகமும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் திருமணம் செய்யலாம். முதல்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ரோச் பண்ணுறாங்கனாலே அந்த ஜாதக அமைப்பு உள்ளவங்க உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்கள நீங்கள் திருமணம் செஞ்சீங்கன்னா உங்கள் லைஃப் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம். சரிங்களா? இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.